நல்ல சாஃப்டான கொழுக்கட்டை அதுவும் ரெட் ரைஸ் மாவில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. ஒரு கப் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. அதில் பிஞ்ச் ஆஃப் சால்ட், 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 கப் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் சேர்க்கறதா இருந்தால் 3/4 கப் சேர்த்துக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சதும் நான் 1 கப் ரெட் ரைஸ் மாவு நல்லா வறுத்து ஆற வச்சிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். மாவு வறுத்து சேர்க்கும் போது நம்ம கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும். நான் மாவு போடும் போதே கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அந்த சூட்லேயே மாவை மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி கையில் நல்லா ஒட்டாமல் வரணும். இங்கே பாருங்கள், பாத்திரத்தில் கூட ஒட்டல, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நான் இதை பிடிச்சி ஷேப் பண்ணி பார்க்குறேன். அப்படியே அந்த ஷேப் நிற்கும் பாருங்கள். இதுதான் கரெக்ட் பதம். இப்போ நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் நம்ம இந்த கொழுக்கட்டையை ரெடி பண்ணிடலாம். நான் பாப்பாக்காக செய்யறதுனால ரவுண்ட் ஷேப், ஓவல் ஷேப், ஸ்கொயர், ட்ரையாங்கிள் அந்த மாதிரி எல்லா ஷேப்லையும் பண்ணி ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு கொடுக்க போகிறேன். இப்போ இட்லி பிளேட்ஸில் நெய் தடவிட்டு இந்த பிடிச்ச கொழுக்கட்டை மாவை வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பாருங்க. இங்க பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு. அப்படியே பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்கு. இதை சுட சுட சாப்பிடும் போது அவ்வளோ நல்லா இருக்கும். இது ரெட் ரைஸ் மாவுல பண்றதுனால உங்களுக்கு ரொம்ப ஹெல்தியும் கூட. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.